கட்சியிலே நீண்ட நாளாக உழைத்து பூத்துகளுக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் அனைவரும் எனவே அனைவரும் எழுந்து நின்று வரவேற்பு அமர்வு. கனடா தலைமை கழகத்திலிருந்து பொறுப்பாளர்கள் நமக்கு தலை சிறந்த மிகவும் சிறப்போடு செயல்படக்கூடிய பொறுப்பாளர்களை அனுப்பியிருக்கிறது. எனவே நாம் செய்கின்ற பணியை அவர்கள் மிகவும் நமது கட்சி சிறப்பாக செயல்படுகிறதா 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் என்பதை மிகவும் முனைப்போடு நமது காசிராமன் போன்ற பொறுப்பாளர்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய பணி ரொம்ப தீவிரமாக இருக்க வேண்டும் என்பதை உங்களிடத்தே பணிவாடு கேட்டுக்கொண்டு எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க இன்று வாக்குச்சாவடி நிலை முகவர் ஆலோசனை கூட்டம் இன்று திருமயம் சட்டமன்ற தொகுதி திருமயம் வடக்கு தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் இங்கே சிறப்புரையாற்ற கருத்துக்களை எடுத்த தலைமையிலிருந்து வருகின்றிருக்கும் மரியாதைக்குரிய நமது தெற்கு மாவட்ட பொறுப்பாளர், இங்கே வருகின்றிருக்கும் மரியாதைக்குரிய அருமை தம்பி கொல்லம்பாடி பழனிசாமி திருச்சி மண்டல தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கும் மரியாதைக்குரிய திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப செயலாளர், புரட்சி தலைவர் அம்மாவால் நியமிக்கப்பட்டு நேரடியாக அம்மாவால் நியமிக்கப்பட்டார். 11 வருடம் இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்திருக்கின்றேன். புரட்சி தமிழர் எடப்பாடியார் 21 பிரிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் நான் இருந்திருக்கின்றேன் மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்டத்திற்கு. இந்த இயக்கத்தில் கஷ்ட நஷ்டங்கள் இன்ப துன்பங்கள் தெரியும். இங்கே பொறுப்பாளர் முதல்ல பொது கமிட்டி அமைக்கிறதுக்கு நமக்கு பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. அவர் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்களோ இங்கே இருக்கு நடப்ப அங்கே சொல்கிறதுக்கு தான் அவரை போட்டிருக்காங்க. அதனால் ஐடி பொறுப்பாளர் இப்போ அவங்கள போட்டிருக்காங்க. அவங்க என்ன நடப்பு சொல்கிறாங்களோ அந்த நடப்புக்கு எங்களோட பதில் கேட்குறாங்க. ஆனால் ராஜமாணிக்கம் அவர்கள் முதல்ல பொது கமிட்டி போகிறதுல எங்கெங்கே குறைகள் இருந்தது அந்த குறைகளுக்கு பதில் நாங்கள் தான் போய் சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ பொது கமிட்டி பொறுப்பில் தனிப்பட்ட முறையில் யாரும் போய் அவங்க யாரையும் சொல்கிறது இல்லை. என்ன குறைகள் இருக்கோ அதை போய் சொல்கிறாங்க. அந்த குறைக்கு இப்போ மாவட்ட செயலர் பிஎல்ஓ அந்த அதிகாரி ஒரு அலுவலர் வருவாங்க, பிஎல்ஓ நம்ம பூத்து போகிறவர்கள் வருவாங்க. இவங்க கூட போகணுங்கிறதுக்கு தான் இது இப்போ பார்க்கிறது ஆலோசனை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா ஓட்டுகளை விட்டுறாம எல்லா வாக்குகளையும் நீங்கள் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக நமது ஐடி பொறுப்பாளர் காசிராமன் அவர்கள் பேசுவார். புரட்சி தலைவர் நம்மளுடைய மரியாதைக்குரிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆய்வு செய்வதற்கு ஒரு பிரிவை இங்கு அமைத்து அவர்கள் ஆய்வு செய்து விட்டார்கள். இன்று PLA 2 எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்பது
என்பதற்காக இந்த கூட்டத்தை நீங்கள் கூட்டி அவரிடம் நேரடியாக ஒவ்வொரு நபரையும் அழைத்து நீங்கள் இப்படி செயல்பட வேண்டும் என்று பொதுச் செயலாளர் அறிவுரை கூறுங்கள் என்று அமைத்திருக்கின்றார். இந்த பொது PLA 2வில் உள்ளவர்கள் ஒவ்வொரு பூத்திற்கும் இப்பொழுது ஒன்றிய கழக செயலாளர் சொன்னது போது PLA ஓவினுடைய அந்த கைபேசி எண் அதில் இருக்கின்றது. வரும் பொழுது திருமயம் தொகுதியும் நம்மளுடைய விராலிமலை தொகுதியில் தான் எடுத்துக்காட்டாக இந்த பெருமையை தேடித்தந்த மக்கள் தான் நீங்கள். அந்த மக்கள் இந்த அரங்கத்தில் இருக்கிறீர்கள். அதற்கு PLA 2வாக நீங்கள் எதிரே அமர்ந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக ஒரு வீட்டுக்கு 3 முறை அந்த அலுவலர்கள் வருவார்கள். அவர் வரும் பொழுது அந்த PLA 2வில் நம்முடைய சகோதரர் சொன்னாரே, அதே போல் நம்மளெல்லாம் புதிய வாக்காளர்கள் என்று எண்ணிக்கொண்டு அனைவரும் அந்த வீட்டில் வேறு ஊருக்கு சென்றிருந்தாலும் சரி, இடமாற்றம் செய்திருந்தாலும் சரி, இறந்தவர் இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தால் அந்த வீட்டை சேர்ந்த ஒரு நபர் கையொப்பமிட்டால் சொல்லிவிடுங்கள், இறந்திருந்தால் இறந்தவர் என்று சொல்லிவிடுங்கள், அவர்களை நீக்கிவிடுங்கள். நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் இந்த பகுதியில் 2 முறை குறைந்த வாக்குகளில் வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு, நமது பகுதி விவசாய பகுதி. இந்த நேரம் விவசாய நேரம். ஆனாலும் நமக்கு நமது கட்சி இட்ட கட்டளைக்கு அடிபணிந்து நம்மளுடைய கட்சி கொடியை பார்க்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்மளுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் பேரை நீக்கி சேர்த்திருக்கிறார்களா, அதில் ஏதாவது மாறுபட்ட கருத்து இருக்கிறதா? ஏனென்றால் அந்த அரசு வேலை பார்க்கின்ற சாதாரணமான ஒரு மக்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் இல்லை வீடு உதவியாளராக இருப்பவர்கள் அப்படி அவர்கள் தான் பொறுப்பாளராக ஓடியிருக்கிறார்கள்.